சேல் தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி ஆடி சேல் தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. வேற வழியே இல்லாம நிபந்தனையின்றி சேர தயார் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் வெளியேற முன்னாடி பாத்தீங்கன்னா தொடர்ந்து 10 தேர்தல்கள்ல தோல்வி மேல் தோல்வி. ஓபிஎஸ் இருந்தா மட்டும் வெற்றி மேல் வெற்றியா வந்திருக்கும் நினைக்கிறேன். இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அதிமுக மட்டும் தனித்து திமுகவை எதிர்கொள்ளவே முடியாது. பாஜக நம்பி இருந்ததுனால தான் ஓபிஎஸ்க்கு இந்த நிலைமை நினைக்கிறீங்களா? விசுவாசத்தை காட்டி அண்ணன் ஓபிஎஸ்ஐ புறக்கணித்தது எங்களுக்கு வருத்தம் தான். ஆனால் அதிலிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டோம். நம்ம என்டிஏன்னு சொல்லிட்டு இருக்குது, பிஜேபின்னு பின்னாடி சுற்றுறது அர்த்தம் இல்லை. எனவே we must take a decision according to the emerging situation. அதர் ஆப்ஷன்ஸே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. அதில் விஜயோட சேர்ற ஆப்ஷனும் இருக்கா? அனுபவம் பெற்ற ஒரு தலைவர் அவருடன் பயணித்தால் திரு விஜய்க்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே தனிப்பட்ட முறையில். அப்போ திமுகவுக்கு எதிராக ஒரு அணியை ரஜினிகாந்த் கட்டமைக்கிறார். டெல்லி மேலிடம் இன்றைக்கு அங்கிருந்து they have started dictating terms. செப்டம்பர் 4 மதுரையில் மாநாடு நடத்துறீங்க. அந்த மாநாட்டுக்கு சசிகலாவையும் அழைப்பேன், தினகரையும் அழைப்பேன் ஓபிஎஸ் சொல்றாரு. அன்றைக்கு அவர்கள் செய்த அந்த வரலாற்று பிழை தாங்க இன்றைக்கு அதிமுக இந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளி இருக்கு. தன்னுடைய ஜாதி சமுதாய ஸ்ட்ரென்த்தை காமிக்க அல்லது மாசை காமிக்க தான் அப்படி ஒரு மாநாட்டை கூட்டுறாரு. அதன் மூலமாக அதிமுகக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடறான்னு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு கூட்டுறோம். அன்றைக்கு ஜாதி வார்த்தையில் திரு சசிகலா அம்மையார் ஏன் முதல்வராக தொடர்ந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை புறந்தள்ளி விட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தில் உட்கார வைக்க வேண்டும்? அந்த இடத்துல ஜாதி பார்த்தாங்களா? ஒன்று சேராமல் அதிமுகவிற்கு நிச்சயமாக ஆட்சி அமைப்பது என்பது எட்டாக்கனி தான். இட் வில் பி a cakewalk for DMK front. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது வழக்கறிஞர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த திரு சுப்ரத்தினம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜெகதீஷ். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கேன். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. வேற வழியே இல்லாமல் நிபந்தனையின்றி சேர தயார் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. அப்படியும் எடப்பாடி இறங்கி வருவதாக தெரியவில்லை. என்னதான் பண்ண போறீங்க? இல்லை, வேற வழியே இல்லாமல் நீங்கள் சொல்ற வார்த்தையே இல்லை. வேற என்ன வழி இருக்கு? என்ன ஆப்ஷன் இருக்கு? இல்லை, ஆப்ஷன்ஸ் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தேர் ஆர் சோ மெனி ஆப்ஷன்ஸ் லெஃப்ட் ஓவர். அதனால் எங்களுக்கு என்னன்னா, இது தேர்தல் நெருங்குகிறது. தேர்தலுக்கு 8 மாதம் தான் இருக்குது. பொதுமக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் உருவாகிடுச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன். ஏடிஎம்கே பல கூறுகளாக பிரிஞ்சிருக்கு. ஏன்னா அதிமுக பிரிஞ்ச தலைவர்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் எளிதாக ஆட்சிக்கு வந்துடலாம். ஏன்னா பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்பு தொடர்ந்து ஓபிஎஸ் வெளியேற முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 10 தேர்தல்களில் தோல்வி மேல் தோல்வி. ஓபிஎஸ் இருந்தால் மட்டும் வெற்றி மேல் வெற்றியாக வந்திருக்கும் நினைக்கிறீங்க? இல்லை, ஓபிஎஸ் இருந்த காலத்தில், ரெட்டை தலைமை இருந்த காலத்தில் நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் we had one decent number of seats. 10.5% அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் கொடுக்காம இருந்தால் நிச்சயமாக நம்ம நெக்குன்னு சொல்லுவோம்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுகவிற்கு கடுமையான போட்டி இருந்திருக்குங்க. ஜெயிச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. யதார்த்தமாக பேசியிருந்தா ஜெயித்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றாலும் நிச்சயமாக கடந்த முறை திமுக இப்படி 1.1% வாக்கு வித்தியாசம் தான் அப்படிங்கிற அளவில் இது பண்ணிச்சு. அந்த அளவுக்கு நம்ம மிகப்பெரிய வெற்றியின் எல்லைக்கோட்டை தொட்டு இருக்கலாம். அந்த 10.5 கொடுத்து 106 சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்தை மட்டும் கொடுத்துட்டு 105 சமுதாயத்தை பகைச்ச பின்னாடியும் நம்ம கூட்டணி 75 தொகுதிகளில் வென்றது இரட்டை தலைமையோட வெற்றி தான். அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகளை பார்க்குறப்ப டிசெண்டிங் ஆர்டர், அதாவது மேலேருந்து கீழே இறங்கி வரும்ல, ஒரு தேர்தல் தோல்வியோட வித்தியாசம் அடுத்தல் இன்னும் கூடு அந்த மாதிரி உச்சகட்டமாக நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற 5 தென் மாவட்ட தொகுதிகள், அதிமுக கோட்டை தென் மாவட்டம் தான், 5 தொகுதிகளில் கட்டுத்தொகை அதிமுக இழந்திருக்கிறது என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய சோதனை காலம். அது ஒரு கருப்பு அத்தியாயம். நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. 2026 நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் எடப்பாடி. இல்லை, அது தவறான நம்பிக்கை இல்லை. எந்த அரசியல் கட்சி தலைவரை யாரை கேட்டாலும் நிச்சயமா நாங்கள் தான் ஆட்சி அமைப்புன்னு சொல்றது அது வழக்கமா போயிடுச்சுங்க. பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு சார். பிரச்சாரத்தை பற்றி வரக்கூடிய விமர்சனங்கள் என்ன இருக்கு உங்களுக்கு? புதிய தொலைக்காட்சி, குறிப்பிட்ட தொலைக்காட்சி கோயம்புத்தூர்ல
திரு இபிஎஸ் அவர்கள் பேச ஆரம்பித்தார்னா கூட்டம் கலைந்து சென்றதுன்னு செய்தி போட்டு அதுதான் பெருசாக பேசப்பட்டது. சரிங்களா? எனவே மக்கள் மத்தியில் ஒரு an illusion has developed into the minds of the people. Until otherwise ADMK is united, there is no chance at all for it to அதுக்கு எடப்பாடி to சம்மதிக்கணும். use the phrase winning. சொல்ல புரியுதுங்களா? எடப்பாடி சம்மதிக்கணும். இல்லை, எடப்பாடி விரும்பல உங்களை. எங்களை விரும்பலைங்கிறது சார், இது வந்து தனிநபர் போட்டி அவர் எடுத்துகிட்டு போக வரையில இட் இஸ் நாட் ஃபியூச்சர் அபவுட் ஆன் இண்டிவிஜுவல் கால்டு எடப்பாடி. எடப்பாடி திரு இபிஎஸ் என்ற தனிநபரை பற்றியது இல்லை. இது வந்து அதிமுகவுடைய எதிர்காலம், ஒரு மாபெரும் இயக்கம், 33 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தோட எதிர்காலம் பற்றியது. எனவே அந்த இடத்தில் தான் நான் ஓபிஎஸ் அவர்கள் சிந்திக்கிறார்கள். இது வந்து இட் இஸ் லைக் a வாட்டர்லூ ஃபார் ஏடிஎம்கே. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அதிமுகவுக்கு வாழ்வாசாவாங்கிற தேர்தல். இதில் சரியாக நம்ம வந்து ஒருங்கிணைந்து அனைவரும் பிரிந்த சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்து வலுவான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணியை எதிர்கொண்டால் ஒழிய ஒற்றை தலைமை என்று பிரிந்து சென்ற ஒற்றை தலைமை என்று தம்பட்டை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அதிமுக மட்டும் தனித்து திமுகவை எதிர்கொள்ளவே முடியாது. சரி, எடப்பாடி பழனிசாமி மேல ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் வந்து அடுக்கி தீர்த்தீங்க. எம்ஜிஆர் போட்ட விதியை வந்து மாத்திட்டாரு, 10 மாவட்ட வந்து 3 முறை என்றாரு, வழிமுறை என்றாரு, இதெல்லாம் தப்பு, எடப்பாடி அகற்றியே தீர்வானுங்க. இன்னைக்கு வந்து எந்த நிபந்தனையும் இன்றி சேர தயார்ன்றீங்க. ஆமாங்க, எங்க இருந்து எங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா? இல்ல எங்க இருந்து நாங்க எங்க வரலங்க, கட்சியை காப்பாற்றணுங்க. கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்து காப்பாற்றப்பட வேண்டும். அதாவது நீரில் அடித்து செல்லக்கூடியவனுக்கு ஏதோ ஒரு துடுப்பு கிடைச்சால் கூட கரையேறிடலாம் என்று எப்படி துடிப்பானா அந்த நிலையில் இந்த கட்சி தள்ளப்பட்டு இருக்கிறது. எனவே வந்து பேரங்க அண்ணாவுடைய ஒரு ஃபேமஸ் கோட்டை சொன்னாதான் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அழகாக அண்ணா சொன்னார், வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் என்ன. எனவே வந்து நாடு இருந்தால்தான் ஜனநாயகம் நிலைக்கும், அரசியல் கட்சிகள் வந்து நிலைத்து நிற்க முடியும். எனவே வந்து இன்றைக்கு வெளிநாடு சைனா என்ற அந்நிய சக்தி நாட்டின் மேல் படையெடுத்து விட்டது. இந்த நேரத்தில் நாட்டை காக்க வேண்டிய நேரத்தில் நாம் வந்து பிரிவினைவாதம் பேசக்கூடாது. எனவே திராவிட நாடு கோரிக்கையை ஒத்துவைக்கிறேன் என்று மிகப்பெரிய தன்னுடைய லட்சிய கோரிக்கையான திராவிட நாட்டு கோரிக்கையை பாருங்க அண்ணா ஒத்து வைத்து விட்டு நாடை காப்பாற்ற வேண்டும். எனவே வீட்டை காப்பாற்ற வேண்டும். வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும் என்று சொன்னதற்கு கட்சி இருந்தால்தான் கட்சி என்ற ஒரு அமைப்பு இருந்தால்தான் யார் தலைவர்கிற போட்டிக்குனாலும் நம்ம முனைய முடியும். சொல்ல புரியுதுங்களா? அவர் வந்து சார் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் ஒற்றை தலைமை கொடுங்க, நான் வந்து என்ன எலியை புலியாக்கிடுறேன், என்ன இதை வந்து ஒட்டகத்தை வந்து நான் வந்து மிகப்பெரிய இதாக்கி காட்டுறேன் அப்படின்னெல்லாம் என்னை பேசி பார்த்தாருங்க. அவங்களுக்கு ஏன்னா ரேஸ் குதிரை ஆக்கிடுறேன் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. ஆனால் என்ன நடந்துச்சு நிச்சயமாக இன்றைக்கு கூட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சரை பற்றி இவர் ஏதோ கமெண்ட் சொன்னப்போ அவர் சொன்ன மாண்புமிகு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, ஏன்னா நீங்கள் வந்து கற்பனை உலகத்தில் மிதக்காதீங்க அப்படின்னு வந்து அதைத்தான் இன்றைக்கி ஒரு அரசியலில் ஒரு இலி சொல்லாக பயன்படுத்தப்படுகிறதே இவரோட பெர்ஃபார்மன்ஸு. அப்படி இருக்கிறப்ப இல்லை, உங்களோட கவலை எனக்கு புரியுது. ஆனால் உங்களோட வரவு வந்து அதிமுக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறதில்லை அப்படின்னு நினைச்சார் எடப்பாடி. சரி, அவர் வந்து அது அதாவது தவறான இஸ் லிவிங் இன் உட்டோபியன் வேர்ல்டு, கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. ஆனால் கலாயதார்த்தம் என்பது தென் மாவட்டங்களிலும் டெல்டா ரீஜன்லேயும் இன்னும் பல இடங்கள்லையும் கட்சி அதிமுக உடஞ்சி கிடக்குது. எங்கே போனாலும் வாக்கிங் போனாலும் ட்ரெயினில் போனாலும் ஃப்ளைட்டில் போனாலும் வாக்குறாங்க. உங்கள் கட்சி ஒன்று சேர்ந்தா நிச்சயம் அந்த உங்கள்கிட்ட மட்டும் தான் கேட்குறாங்களா? எடப்பாடி யாரும் கேட்கறது இல்லையா? இல்லை, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அவருடைய கட்சி அவருடன் பயணிக்கக்கூடிய மற்ற தோழர்கள்லாம் சொல்கிறாங்க, அண்ணே இப்படி ஒன்று சேர்ந்துட்டோம்னா ஈஸியாக ஆட்சிக்கு வந்துடலாம், ஆனால் இப்படி பிரிஞ்சு கிடைக்க வரல நம்மளுக்கு வந்து வாய்ப்பு மங்களாக இருக்கே அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, இன்னும் கிராமங்களில் பல பேர் வந்து செயலற்றவர்களாக வாய்ப்பு கிடைத்தால் வேறு இயக்கத்திற்கு இந்த நிலை தொடர்ந்தால் மாற்று சிந்தனையோடு ஒரு மாற்று முடிவு எடுத்து வேறு இயக்கத்துக்கு போயிடலாமாங்கிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கு கள நிலவரம் இருக்குங்க. எனவே வந்து அவர் வந்து உங்களுக்கு மாளிகையிலிருந்து மக்களை பொறுத்தவரை எம்ஜிஆர் சொல்லுவார், நான் மக்களிடமிருந்து மாளிகையை பார்ப்பவன், மாளிகையிலிருந்து மக்களை பார்ப்பவன் அல்ல என்று ஒரு அரசியல் பாடம். உண்மையாகவே எனவே நாங்கள் மக்களிடமிருந்து அந்த பெருகக்கூடிய உணர்வை நாங்கள் பிரதிபலிப்பவர்களாக இருக்கிறோம். அந்த உணர்வை ஒரு புரிந்து கொண்டு
தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குறவங்களை எழுப்பிடலாம். ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்புற ரொம்ப சிரமம்னு ஒரு இது பழமொழி சொல்லுவாங்க. அதே போல் யதார்த்தத்தை உணர்ந்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள் வந்து ஒற்றுமைக்கு உடன்பட வேண்டும். நீங்கள் உடன்படவில்லை என்றால் அது நீங்கள் அகற்றப்படுவார். அகற்றப்படவில்லை. இட் இஸ் நாட் அ பர்சனல் இஷ்யூ பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ், ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ். என்ன ஒரு தனிநபர் ஈகோவா தயவு செய்து பார்க்காதீங்க, கட்சியோட எதிர்காலமாக பாருங்கன்ட்டு நாங்கள் அவங்கள்ட்ட. சரி, அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர் வந்து எல்லாரும் எடப்பாட்ட கோரிக்கை வைக்கிறதா சொல்றீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி ஓபிஎஸ் சேர்க்கணும், இல்லைன்னா இனிமேல் அதிமுக உருப்படாது அப்படின்னு சொல்லலாம் சார். அந்த சூழல் வரும் சார். தேர்தல் நெருங்கட்டேன், தேர்தல் அறிவிப்பு போராட்டம். என்ன அதிமுகவில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடிக்கு எதிராக பேசுவாங்கன்றீங்க? நிச்சயமாக நேரடியாக வலியுறுத்துவார்கள். ஏன்னா இதுதான் ஒரே வழி என்று எண்ணத்தை வெளிப்படுத்துவார்கள். அந்த பல்வேறு புதிர்களுக்கு விடை கிடைக்கும். எனவே வந்து there will be so many turns and tweets. சரி, ஆனால் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு தான் நடக்குது. பாஜக நம்பி இருந்ததுனால தான் ஓபிஎஸ்க்கு இந்த நிலைமை நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, அப்படின்னு இல்லைங்க. அது ஓபிஎஸ்ன்னே சொன்னார். அமித்ஷா வந்த பொழுது என்கிட்ட அழைப்பு வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அது அழைக்காத எனக்கு வருத்தம் தான் சொல்லி சொன்னார். இது வரைக்கும் அழைக்கல. இது வரைக்கும் அதை பற்றி நாங்கள் வந்து அதை லட்சியம் பண்ணலைங்க. நாங்கள் வந்து அவங்க உங்களை அலட்சியப்படுத்துறாங்களா? நீங்கள் இதுவரையிலையும் அந்த ஓபிஎஸ் அவர்களுடைய பழக்கம் வந்து என்டிஏவில் த்ரூ அவுட் இஸ் பப்ளிக் லைஃப் ஹி வாஸ் ஆன் அ வின்னிங் ஸ்ட்ரீக். தொடர்ந்து போட்டியிட்ட தேர்தல்கள்லாம் ஜெயிச்சுட்டே வந்தார். இந்த கவுன்சிலர் இருந்தப்பையும் ஜெயித்தார். சேர்மனாக 1996 கட்சியே தோத்தப்போ அம்மா காலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் 4 நகராட்சியில் பிடிச்சப்போ பெரிய உள்ளத்தில் ஜெயித்தார். அப்புறம் தொடர்ந்து சட்டமன்ற போட்டியிட்ட தேர்தலெல்லாம் ஜெயித்தார். ஆனால் வந்து பிஜேபி அன்றைய சூழலில் திரு எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு அப்ரப்டாக என்னங்க யூனிலேட்டரலாக நான் கூட்டணியிலிருந்து வெளியேறேன், உங்கள் கூட இருக்கிறதுனால சிறுபான்மை ஓட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் மகா காத்பந்துன்னு சொல்லுவாங்க நார்த்தில், மெகா கூட்டணி அமைக்க போகிறேன்னு சொல்லி வெளியேறினார். அந்த நிலையிலும் கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நாங்கள் ஓபிஎஸ் இரட்டை தலைமை இருந்த பொழுது அம்மாவின் மறைவுக்கு பிறகு பிஜேபியோட எப்படி உறவை உருவாக்கணுமோ அதே நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன், என்டிஏ கூட்டணியில் தொடர்றேன்னு சொன்னார். அவரை வந்து இதில் ராமநாதபுரத்தில் நில்லுங்கன்னு சொன்னார், நின்னாங்க. எனவே வந்து அவர் ஒரு முடிவு எடுத்தால் அதான் சார் நான் கேட்குறேன். அரசியல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் போட்டி இல்லைங்க. எடப்பாடிக்கு கை கழுவி விட்டப்ப பாஜக கை கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு வந்து அதுக்கு அப்படி இக்கட்டான சூழலில் கூட கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் ஒரு நம்ம வந்து தேர்தலில் வந்து அன்றைக்கி இணக்கமான போட்டியிட்டார். இப்படியெல்லாம் விசுவாசத்தை காட்டிய அவருக்கு இன்றைக்கு வந்து அவரை வேண்டாம் என்று உதவி தள்ளி சென்ற திரு இபிஎஸ் அவர்களை வழி அழைத்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், பிஜேபி தான் என்டிஏ கூட்டணியில் நான் தொடர்ந்து நீடிக்கிறேன் என்று நிலையான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி விசுவாசத்தை காட்டி அண்ணன் ஓபிஎஸ்ஐ புறக்கணித்தது எங்களுக்கு வருத்தம் தான். ஆனால் அதிலிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டோம். இனிமேல் வந்து நம்ம வந்து என்டிஏன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது பிஜேபின்னு பின்னாடி சுற்றுறது அர்த்தம் இல்லை. எனவே வந்து we must take a decision according to the emerging situation என்று என்ன சூழல் அரசியல் எழுகிறது அதற்கு தகுந்த இன்னும் ஒரு சிறிய நம்பிக்கை இருக்கா? நயினா நாகேந்திரன், அண்ணாமலை போன்றவர்கள் வந்து ஓபிஎஸ் டிடி எங்கள் கூட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி இதை பற்றி பேசுறதில்ல, அமித்ஷாவும் மற்றவங்க யாரும் பேசுறதில்ல. ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கா அந்த கூட்டில் தான் நம்ம தொடர்றோம், அல்லது அதிமுக பாஜக கூட நம்மளை சேர்த்துப்பாங்க எப்படியாச்சும் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு? இல்லைங்க, இது வந்து திரு நயினா நாகேந்திரன் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க. இது வந்து வார்த்தை வந்து செயல்பாட்டில் வந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். சரிங்களா? ஒரு வேளை வந்து அதிமுக எங்களுடைய இப்போ மெயின் எய்ம் என்னன்னாங்க, அதிமுக ஒன்றிணைய வேண்டும். ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் நிச்சயமாக வந்து ஒன்றுபட்ட அதிமுகவில் ஏற்கனவே வந்து பிஜேபி கூட்டணி உருவான பொழுது அது எல்லாமே ஆல் இஷ்யூஸ் அங்கே பாஜக தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு எல்லாமே அங்கே பாஜக தான் உங்களுக்கு பிரச்சனை. அதிமுக once an integrated ADMK emerges, naturally it will be part of the NDA. All other issues will be settled, will be seen as settled. ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவை ரீச் பண்ண ட்ரை பண்ணாரா இந்த காலகட்டத்தில்? ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ்? இல்லை, அவர் வந்து திரு இபிஎஸ் அவர்களை சந்திச்சுட்டு ஓபிஎஸ் அண்ணன்ட்ட வந்து தொடர்பு இல்லாமல் அவர்கிட்ட எந்த வித கான்டாக்ட் இல்லைங்கிற ஒரு நிலை உருவான தொடர்புகளே முடியலையான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அவர் வந்து கூப்பிடுவார்னு எதிர்பார்த்து அவர் சென்னை. ஆமாம், அதற்கு பிறகு அவர் அந்த
தொடர்பு உங்களுக்கு கிள்ளுக்கீரையா பயன்படுத்திருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சவரை ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் தொடர்புகளில் முயற்சி எடுக்கவில்லை. உங்களை கிள்ளுக்கீரையா பயன்படுத்திருக்காங்க. இல்லை இப்போ கிள்ளுக்கீரைன்னு இல்லைங்க, நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் கூட்டணி தர்மம் என்ற ஒரு வார்த்தை இருக்குங்கல்ல, கூட்டணி தர்மம்ட்டு உங்களுக்கு அதன் அடிப்படையில் வந்து நம்ம அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். பட் அவங்க வந்து ஆஃப் லேட் அவங்களுடைய செயல்பாட்டை பார்க்குறப்ப சரி அவங்க வந்து நம்மை நீங்கள் கிள்ளிக்கிறனில் நம்மளை வந்து ரொம்ப துச்சமாக எண்ணுகிறார்களோ என்ற அடிப்படையில் நம்ம வந்து நம்ம சுயமரியாதையை காக்கக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது அந்த ஆலோசனை கூட்டம்? இல்லை ஆலோசனை கூட்டத்தில் என்ன அதிருப்தின்றாங்க, பாஜகவே நமக்கு வேணாம். இல்லை பிஜேபி இதே நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட்டு தான். இங்கே வந்த பொழுது அவருக்கு மரியாதை கொடுத்து விட்டு நம்மளை வந்து மதிக்காத அந்த பிஜேபியை வந்து நம்ம இன்னும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எனவே வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் அதுக்குள்ளே நான் டீட்டெயிலாக போக விரும்பலைங்க. எனவே வந்து நம்ம அதை நம்மளை மதிக்காதவர்களை நம்ம பின்தொடர வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்து பொதுமக்கள் என்ன என்பது ஒன்றுபட்ட அதிமுக தான் அப்படின்னு வந்து இப்போ நம்மளுடைய பாரம்பரிய ஓட்டுன்னு சொல்கிறோம்ல, பாமரர்கள் பொதுமக்கள் பாரம்பரிய ஓட்டு வாக்காளர்கள்லாம் ஒன்றுபட்ட அதிமுகனா நல்லா இருக்குன்னு எல்லாம் விரும்புகிறாங்க. எனவே ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் வந்து நம்முடைய இது ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு முயற்சி செய்யுங்க. அதில் வந்து கடைசி உகந்த சூழல் உருவாகவில்லை என்றால் we will look for other options அப்படிங்கிறத வலியுறுத்தப்பட்டது. அதர் ஆப்ஷன்ஸ்குள்ளே பின்னாடி வரலாம். செப்டம்பர் 4 மதுரையில் மாநாடு நடத்துறீங்க. அந்த மாநாட்டுக்கு வந்து சசிகலாவையும் அழைப்பேன், தினகரனையும் அழைப்பேன் ஓபிஎஸ் சொல்கிறார். தன்னுடைய ஜாதி சமுதாய ஸ்ட்ரென்த்தை காமிக்க அல்லது மாசை காமிக்க தான் அப்படி ஒரு மாநாட்டை கூட்டுறாரு. அதன் மூலமாக அதிமுகக்குள்ளே எப்படியாவது நுழைஞ்சிடறான்னு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு கூட்டுறோம். இல்லைங்க, அது தவறான கருத்துங்க. அவங்க திருமதி சசிகலா அம்மையார் அவர்களும் திரு தினகரன் அவர்களும் அம்மாவோட வந்து தொடர்ந்து இந்த இயக்கத்தோட உயர்வு தாழ்வுகளில் எல்லா நேரத்திலும் அம்மாவுடன் இருந்தவர்கள் பயணித்தவர்கள். அதை நம்ம வந்து அவ்வளோ எளிதாக நம்ம வந்து புறந்தள்ளிட முடியாதுங்க. எனவே இன்றைக்கு அதை நீங்கள் இப்படியா பார்க்க மாட்டேங்கிறீங்க? அதே திருமதி சசிகலா அம்மையார் அவர்களால் தானே திரு இபிஎஸ் அவர் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். அன்றைக்கு ஜாதி பாத்திரில் திரு சசிகலா அம்மையார் ஏன் முதல்வராக தொடர்ந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை புறந்தள்ளிவிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தில் உட்கார வைக்க வேண்டும்? அந்த இடத்துல ஜாதி பார்த்தாங்களா? அன்றைக்கு ஜாதி பார்த்திருந்தால் ஓபிஎஸ்ஐ வந்து இது வந்து புறந்தள்ளி விட்டு உதாசீனப்படுத்தி விட்டு திரு டிடிவி தினகரன் அவர்கள் எதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழியை சென்று உதவி செய்து அவர் முதலமைச்சராக்குவதற்கு அத்தனை வழிவகைகளும் செய்து கொடுக்க வேண்டும்? ஏன்னா அவங்க எனவே இந்த ஜாதிங்கிற வாதமே வந்து அர்த்தமற்ற வாதம். இவர்களுடைய உறவை பொறுத்தளவில் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி திருமதி சசிகலா அம்மையார் ஜாதி பார்த்திருந்தால் அந்த சமுதாயத்திலிருந்து ஒருவரை வந்து யாரோ ஒருவரை அன்றைக்கு மூத்த தலைவராக இருந்த அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் இருந்தார். என்ன அன்றைக்கு இன்னும் இருக்கக்கூடிய அவங்க இன்னும் சொந்த உறவினர் என்று எண்ணி இருந்தால் திரு வைத்திலிங்க அண்ணன் அவர்களே முதலமைச்சர் ஆக்கிவிட்டு 6 மாதத்தில் வந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்கலாங்க ஜாதி பார்த்திருந்தா. அது அந்த கோணத்தில் அன்றைய அவர்கள் ஜாதியும் பார்க்கவில்லை, மற்றதும் பார்க்கவில்லை. அன்றைக்கு எழுந்த சூழலில் அவங்க மனசில் ஏதோ ஒரு ஒரு உதயமாக இருக்கிறது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இபிஎஸ் அவர்களுக்கு அன்றைக்கு அவர்கள் செய்த அந்த வரலாற்று பிழை தாங்க இன்றைக்கு அதிமுக வந்து இந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளி இருக்கு. எனவே வந்து ஜாதி அதற்கு பிறகு திரு இபிஎஸ் அவர்களிடம் அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டார்கள். எனவே வந்து சூரியனை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகள் போக்குவரத்து கொச்சி 4 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு அவங்க வெளியில் வர்றாங்க. காரில் இருக்க அதிமுக கொடியை கூட கலட்டினார் அன்றைக்கு முதலமைச்சர் என்ற அந்தஸ்தில் இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனவே இதெல்லாம் பார்த்த முன்னாடி அவங்க வந்து அடிபட்ட புலியை போல் அவர்கள் உணர்கிறார்கள். இப்போ என்னன்னா அவர் முதலமைச்சர் ஆக்க உதவி செய்த திருமதி சசிகலா அம்மையார் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு துரோகங்கிற வார்த்தையை சொல்லலாமா? திரு இபிஎஸ் இல்ல அவர்களிடம் விசுவாசமா சார் நீங்க நடந்த வரலாறு மறைக்க முடியாதுங்க. நீங்க உங்க வசதிக்காக வேண்டிய வரலாறு. எனவே அவரை உருவாக்கியவர்களுடன் ஒரு நல்ல நட்பில் இல்லைன்னு கூட வச்சுக்கலாங்க. விசுவாசத்தை காட்டவில்லை. இல்லைங்க ஆட்சி அதேவேளை ஆட்சியை தாங்கி பிடித்து அண்ணன் ஓபிஎஸ்ஐயும் கட்சியை விட்டு வெளியேற்றிட்டார். இன்றைக்கு அவரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக
வெளியேற்ற பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட தலைவர்களாக அடிப்பட்ட புலிகள்லாம் ஒண்ணு இல்ல, சேர்ந்துருங்க. பாதிக்கப்பட்ட தலைவர்களாக 3 இருக்கிறார்கள். எனவே இன்னைக்கு அவங்க ஒரு மாநாடு அதான் செல்வாக்கை காமிக்கிறதுக்காக இல்லைங்க கேக்குறேன். சார், கூட்டத்தை நீங்க காமிக்கவான்னு ஜாதிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நான் அதை வன்மையா மறுக்கிறேன். ஜாதியை தாண்டி இல்லைங்க, செல்வாக்கு, கூட்டம், ஆதரவு, அந்த காமிச்சு வந்து எடப்பாடி ஒரு பயமுறுத்தல அச்சுறுத்தல் ஏற்படுத்த நினைக்கிறீங்க. அப்படியாவது உள்ள போயிடலாம் நினைக்கிறீங்க. மாநாட்டுக்கு பல தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும். என்ன அதில் இவர்களும் அழைக்கப்படுவார்கள். எடப்பாடி பழனிசாமி இவர் அருமையான அதற்குள்ள உகந்த சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக இபிஎஸ் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எங்களுக்குள்ள ஒரு நட்பு மீண்டும் மலருமானால் அதை விட மகிழ்ச்சியான செய்தி எதுவும் இருக்க முடியாதுங்க. எங்கள் தனிநபர்னு கிடையாது. அதிமுக மீட்டெடுக்கப்படுகிறது. அதிமுக will be brought back to its past glory. அது எடப்பாடியை அகற்றியே ஆகணும்னு சொன்ன ஓபிஎஸ் இன்னைக்கு எந்த நிபந்தனை சேரல சரணாகதி அடைஞ்சிட்டாருன்றாங்க. இல்லை, அரசியல் என்பது சூழலுக்கேற்ற முடிவு எடுப்பது தான் அரசியல். சொல்ல புரியுதுங்களா? கிட்டத்தட்ட சரணாகதி நிலை தானே. சரணாகதின்னு நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் இணைந்தால் கட்சி இழந்த பெருமையை மீட்டெடுக்க முடியும். ஆனால் அவர் அப்படி பார்க்கலையே. அவர் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள். ஆனால் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்கிறேங்க. இன்றைக்கு 64 எம்எல்ஏக்கள் அதிமுக சார்பில் இருக்காங்க. அந்த 64 எம்எல்ஏக்களில் பல பேர் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள். இந்த 64 பேர் மீண்டும் நாம் சட்டமன்றத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள். ஸோ விரும்பக்கூட சூழலில் கள நிலவரம் அதற்கு உகந்ததாக அமைய வேண்டும் என்று எண்ணுவார்கள், எண்ண மாட்டார்களா? அப்படி எண்ணுகிற நேரத்தில் களத்தில் சொல்லப்படுகிற செய்தி அவர்களுடன் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களே சொல்லக்கூடிய அண்ணா ஓபிஎஸ்க்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருக்குது, திரும்ப சசிகலா தீட்டு இவங்க எல்லாத்தையும் ஒட்டுமா சார் நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே இல்லை சார். எல்லாமே அதிமுக இணைஞ்சிருச்சுன்னா நம்ம ஜெயிக்கிறது ஈஸியாக இருக்கும்னா, இணையாத பட்சத்தில் நிச்சயமாக ஓட்டுகள் பிரிஞ்சிச்சுன்னா அது திமுகவுக்கு வாய்ப்பாக போயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த 64 பேர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு ஒரு அவங்க சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஆமாங்க, களத்தில் ஒட்டுமான்னு கேட்குறேன். 4.5 வருஷம் நாயை பேன் திட்டிவிட்டு இப்போ நான் ஒன்று சேர்ந்துட்டேன், நாங்கள் தான் ஒன்றுபட்ட அதிமுகனா அது களத்தில் ஒட்டுமா சார்? அரசியலில் அரசியல் இல்லை அப்படி நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், கொச்சைப்படுத்த மாட்டேங்க. நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தாங்க. கடந்த காலம் கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா 40 ஆண்டு காலம் எல்லாம் ஒன்றா இருந்த சகோதரர்கள் தான். அத்தனை பேருமே ஒன்றா பயணித்தவர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு சிறு சச்சரவு உருவாகி பிரிவு உருவாகி அதன் மூலம் வாத பிரதிவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் உருவாகி இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஃபார் அ குட் காஸ் இஃப் யூனிட்டி டேக்ஸ் பிளேஸ் பீப்புள் வில் ஹோல்ஹார்ட்டட்லி வெல்கம் இட். இது சார், இது பொதுமக்களுடைய நீங்க எப்படி பார்க்கணும், அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பது அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய விருப்பம், அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய விருப்பம், திரு இபிஎஸ் அவர்களிடம் சுற்றி இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய விருப்பம், பிரிந்து சென்ற எங்கள் அனைவருடைய விருப்பம். இப்படி எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் வாக்களிக்கக்கூடிய பொதுமக்களுடைய விருப்பத்தையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால்தான் அந்த வாக்களிக்கக்கூடிய மக்களால் வரவேற்கப்படும், அந்த இயக்கத்திற்கு வாக்களிக்கப்படும். எனவே இந்த மதித்து உணர்ந்து நடந்தால் அதிமுகவிற்கு நல்ல காலம். அதையும் புறக்கணித்து விட்டு அவர் சென்றால் போனால் என்றால் 10 என்பது 11ஆக மாறும். சரி, இது ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கீங்க. இது உங்களோட முழு முதல் முயற்சியா இருக்கு. இன்னொரு அதர் ஆப்ஷன்ஸே எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. அதுல விஜயோட சேர்ற ஆப்ஷனும் இருக்கா? இல்லை சார், உங்கள் அரசியலையே இப்போ ஒருவேளை நல்ல எங்களுடைய நாங்கள் முன்மொழிந்து இருக்கக்கூடிய இணைப்புங்கிறது நடந்துருச்சுன்னா ரொம்ப நல்லது. விஜயோட சேரப்படுற ஒரு இயக்கம் அது கூட்டணிக்கான சூழல்கள் எல்லாம் அவங்க தயவுல எக்ஸ்ப்ளோர்ல பாசிபிலிட்டிஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுதான். இது நடக்காத பட்சத்தில் விஜய்க்கு தார்மீக ஆதரவு உண்டுன்னு ஓபிஎஸ் சொல்றதன் மூலம் விஜய் ஓபிஎஸ் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். அது ஓபிஎஸ் டிடிவி விஜயோட புது கூட்டணி உருவாகதான் கேட்குறேன். இல்லை சார், நிச்சயம் அது சார் அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் சார். உங்களுக்கு அரசியலில் இது இப்போ சப்போஸ் இதுக்கு எய்ம் பண்ணுறோம், இது நடக்கலாட்டி நாங்கள் எடப்பாடி வீழ்த்தியே தீரணும். அதிமுக தோக்கட்டும், விஜய் வச்சுக்கிட்டு ஓட்ட பிரிப்பு நாங்கள் ஜெயிக்கட்டும்னு நினைக்கிறோம். நாங்கள் ஜெயிக்கணும். பேசாம இருந்துருங்க. பேசாம இருக்கேன். என்ன சார், விஜயோட போனீங்கன்னா ஓட்டு பிரியதான் போகுது. நாங்கள் ஜெயிக்கணும் போறோங்க. நீங்க ஜெயிக்கணும். அதிமுக நாங்கள் ஜெயிச்சு அதிமுகவை மீட்போம். நாங்கள் தான் உண்மையான அதிமுக மக்கள் மட்டத்தில் நிரூபிப்போம். அதுக்கான வேலையில் இறங்குவோம். இப்போ இப்படி எடுத்துக்கோங்க சார், தலைவர் மறைவுக்கு பிறகு ஜெயஜானு பிரிஞ்சிச்சு, சரிங்களா? லீகல் பேட்டல்
ஜெயலலிதா அப்ரூவ் பண்ணி அவங்க ஆமா, அம்மா அதிமுக வந்து approve அன்னைக்கு பண்ணாங்க. தேர்தலில் வந்து திருமதி ஜானகி அம்மையார் தலைமையில் வந்து புறான்னு அமைப்பு புறா சின்னத்தில் நின்னாங்க. அம்மா தலைமையில் வந்து சேவல் சின்னத்தில் நின்னாங்க. ஆனால் மக்கள் மன்றம் தான் பாருங்க, அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் தான் இறுதி எஜமானர்கள்ங்கிறது அந்த தேர்தல் 1989 தேர்தலில் நிரூபிக்கப்பட்டதுங்க. ஜானகி அம்மாள் தலைமையில் வந்து திரு அண்ணன் PH பாண்டியன் ஒருவர் மட்டும் ஜெயிச்சார். வேற அம்மா 27 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. போட்டியிட்ட முதல் தேர்தலில் அன்றைக்கு மாபெரும் தலைவர் கலைஞர் முதலமைச்சர் இவங்க வந்து அம்மா எதிர்கட்சி தலைவராக போய் சட்டமன்ற அமர்ந்த முன்னாடி மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு திரு ஜானகி அம்மாள் கட்சியை வந்து இணைச்சாங்க. இழந்த சின்னத்தை மீட்டும், மூடப்பட்ட தலைமை கழகம் திறக்கப்பட்டது, ஃப்ரீஸ் செய்யப்பட்ட முடக்கப்பட்ட அதிமுகவுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் திறக்கப்பட்டது. அத்தனை அம்மா பொதுச் செயலாளராக ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். கட்சியும் இணைந்தது. சொன்னபடியே 91 வந்து மீண்டும் ஆட்சியை புரட்சியாளர் எம்ஜிஆருடைய ஆட்சியை நாங்கள் அமைத்து காட்டினோம். அதே நிலைமை நிச்சயமாக விஜய் துணையோடு அதிமுகவை மீட்க போகிறார் OPS. விஜய் துணையோடு இல்லைங்க, நாங்கள் ஒரு கூட்டணி அமைப்போம். அதில் யார் தலைமை? விஜய் தானே தலைமை. அந்த தலைமைங்கிறது இப்ப வந்து தலைமைங்கிறது அந்த நேரத்தில் பேசி முடிவு பண்ணப்படும். அவர் தான் சொல்லிட்டாரே சார், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னே சொல்லிட்டாரு. அவர் வேட்பாளர்னா அவர் OPS சம்மதமா அவர் கீழே போறதுக்கு? சார் அப்படி இல்லைங்க. அப்படியெல்லாம் பார்த்தா அம்மாவோட ஸ்டேச்சருக்கு திரு விஜயகாந்தோட அம்மா கூட்டணி வைக்கலையா? கூட்டணி வச்சாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் யார் இருந்தா? முதல்ல நாங்க வந்து முன்னாள் முதலமைச்சருங்கிற முறையில் அண்ணன் OPS அவருக்கான உரிய இடமும் முக்கியத்துவமும் அங்கே கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய சூழலில் தான் நாங்கள் கூட்டணி நடக்குதானே இல்லைங்க. அண்ணனோட கன்சிடரிங் தி ஸ்டேச்சர் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் ஆஃப் OPS டியூ ரெஸ்பெக்ட் வில் பி எக்ஸ்டெண்டட் டு விஜய் கொடுப்பார் நம்புறீங்க? எந்த அமைப்பாக இருந்தாலும் அவருக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும். சொல்கிற புரியுதுங்களா? உரிய மரியாதை அளிக்கப்படுகிற நேரத்தில் எங்களுக்கு பிரதான நோக்கம் வந்து அதிமுக ஒரு வேளை EPS அவர்கள் எங்களோட ஒத்து போகாமல் தனியாக போனாங்கன்னா நாங்கள் எங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி எடப்பாடிக்கு பாடம் புகட்ட தயாராக ப்ரூவ் பண்ணி அதிமுகங்கிற இயக்கத்தை நாங்கள் மீண்டும் அதோடைய இழந்த பெருமையை மீட்டு க்ளோரியை நிலைநாட்ட போகிறீங்க. ஆமாம்மா, டு ரெட்ரீவ் இட்ஸ் பாசிட்டிவ் க்ளோரி. சொல்றது புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஏதோ ஒரு முகாந்திரம் நடந்துகிட்டு இருக்கு. சிங்கப்பூரில் OPS விஜய் சந்திச்சாங்க அப்படின்லாம் கூட தகவல்கள் வந்துச்சு. இல்லை இங்கே சென்னையிலேருந்து சந்திச்சாங்களா? ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கா? இல்லை சார், எனக்கு வந்து ஊர்ஜிதமாக தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கா? அதாவது நல்லெண்ணம் கொண்டவர்கள் வந்து விஜய்கிட்ட இப்போ என்னன்னா, நான் நேற்று கேள்விப்பட்டேன், ஒரு சீனியர் லீடர் சொன்னார், திரு விஜய் அவர்களுக்கு வந்து அவர் ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. பட் வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பொலிட்டிக்கல் இது அவருக்கு வந்து கூட கைட் பண்ண ஆள் இல்லை. பொலிட்டிக்கல் இது கிடைக்கணும்னா, கலர் கிடைக்கணும்னா யாரோ ஒரு சீனியர் லீடர் தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாட்டு மக்களால் மதிக்கப்படக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட நீண்ட அனுபவம் மிக்க அரசியலும் சரி அரசு நிர்வாகத்திலும் சரி அனுபவம் பெற்ற ஒரு தலைவர் அவருடன் பயணித்தால் திரு விஜய்க்கு வந்து முழுமையான அரசியல் அங்கீகாரம், ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே ஏதோ வெளிப்படையாகவோ இல்லை தனிப்பட்ட முறையில் கருத்து பரிமாறி இருப்பதாக எனக்கு ஒரு நேற்றைய தினம் ஒரு ரஜினிகாந்த் மூலமா பேச்சுவார்த்தை நடக்குதா? இல்லை, ரஜினி has spoken in such a way that ஏன்னா விஜய் must have கொஞ்ச நாளைக்கு முன்னாடி OPS கூட போய் ரஜினி சந்திச்சிட்டு வந்தாரு. விஜய் must have a senior political leader by his side. அவர் அருகில் அவருக்கு இணையாக ஒரு மூத்த அரசியல் தலைவர், தமிழ்நாட்டு அரசியல் மதிக்கத்தக்க ஒரு அனுபவமிக்க ஒரு மூத்த அரசியல் தலைவர் இருந்தால் இன்னும் அவருடைய இது வளர்ச்சிக்கு இல்லை மக்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு, ஒரு அரசியல் கட்சி தலைவராக மக்களின் முழு அங்கீகாரத்தை பெறுவதற்கு அவருக்கு வந்து அது பேருதவியாக இருக்கும் என்று கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டதாக நாங்கள் அறிகிறோம். ஏன்னா இதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்டாக நடந்தது தான் நான் சொல்கிறேன். ஆஃப் த ரெக்கார்டாக கேள்விப்பட்ட செய்தி. அப்போ திமுகவுக்கு எதிராக ஒரு அணியை வந்து ரஜினிகாந்த் கட்டமைக்கிறார். இல்லை, அப்படி சொல்ல வரலங்க. இப்போ ஒரு சார் எப்படி இந்த அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு ஒரு யதார்த்தமாக கேள்வி கேட்குறான்னு வைங்க. ஓகே, ஹீ இஸ் மூவிங் ஒன்லி அலாங் வித் ஹிஸ் ஃபேன் ஃபாலோவிங்ஸ். அவருடைய ரசிகர் கூட்டத்தோடு பயணிக்கிறது போல தான் தெரியுது. முழு அரசியல் வடிவம் பெற வேண்டும் என்றால் அதற்கு வந்து ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் இருந்து கைட் பண்ணால்
நல்லா இருக்கேன். அப்ப விஜயையும் ஓபிஎஸ்ஸையும் இணைத்து வைக்கும் பாலமாக ரஜினிகாந்த் இருப்பார். இல்லை அப்படி அந்த மாதிரி ரோல் ரஜினி பண்ணுறான்னு நான் சொல்ல வரலங்க. பட் சரி, ஓகே, நான் இதுக்கு மேல அதுக்குள்ள போக விரும்பல. இல்லை அந்த மாதிரி ரோல் நாங்கள் ரஜினி பண்ணுறான்னு நான் சொல்ல வரல. பட் வந்து நல்ல அவர் வந்து அரசியலில் முழு வடிவம் பெற வேண்டும் என்றால் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் பக்கத்தில் இருப்பது நல்லது என்று பரிமாற்றப்பட்ட நிலையில் அவர்களும் அப்படி ஒரு தலைவராக என்ன ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் அவர்களை பார்த்து ஒருவேளை ஒரு உகந்த சூழல் உருவானால் இன்கேஸ் அவர் அட்டம் டு ரீஜாயின் வித் த ஏடிஎம்கே வில் ஆமாம் சரிங்களா நேச்சுரலி வில் பி எக்ஸ்ப்ளோரிங் அதர் ஆப்ஷன்ஸ். அதில் வந்து இருக்கக்கூடிய இதெல்லாம் சூழலில் நாங்கள் வந்து ஒரு மரியாதைக்குரிய இடத்தை நாங்கள் அடைவோம். நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போகணும் முயற்சி பண்றீங்க, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனா வந்து அதிமுக பாஜக அப்படி இல்லைங்க. ஒன்றுபட்ட அதிமுக நீங்க ஒன்றுபட்ட அதிமுக மாறி பாஜக கூட்டணி வச்சு திமுக வீழ்த்தி ஆட்சி அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம், முதல் குறிக்கோள். அதனால் அதற்கு எங்களுக்கு கிடைக்கிற தகவல் படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய இபிஎஸ் அவர்களுடைய இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களும் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க சார். கிட்டத்தட்ட 7 போய் சந்திச்சாங்க. ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேற. தேர்தலுக்கு காலம், இந்த தேர்தல் நெருங்கி வர்ற நேரத்தில் தான் இல்லை பலருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய முடிவாகவும் இருக்கலாம். எடப்பாடிக்கா இல்லை சில மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான முடிவுகளும் தேர்தல் காலகட்டத்தில் தான் அங்கே உருவாகும். அதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதிமுக பாஜக, அதனால இப்ப இருக்க அதிமுக பாஜக சொல்றேன், இந்த அதிமுக பாஜக ஒரு இணக்கமான சூழல் இல்லை, கிரவுண்ட்ல வந்து ஜெல்லாவல அப்படின்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதுல யதார்த்தத்தை பேசணுன்னாங்க. அது தமிழ்நாடு அரசியலை பொறுத்தளவில் மாநில கட்சி திராவிட இயக்க அரசியலுங்க. பிறகு அண்ணா 1967 ஆட்சி அமைத்த பிறகு திமுக அதிமுக என்று மாற்றி மாற்றி திராவிட இயக்க அரசியல் தான் ஆட்சி தான் நடந்துட்டு வருது. எனவே இந்த இடையில் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறதோ அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதோ தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே புறக்கணித்த ஒன்று. 1980 டாக்டர் கலைஞர் அவர்களும் என்ன பெருமதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் கூட்டணி வச்சே அது வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னனாலே அது புறக்கணிக்கப்பட்டது. இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் அஸ் எ ஃபெயில்டு மாடல் சொல்கிறது புரியுதுங்களா? எனவே அந்த அந்த வார்த்தை பிரயோகமே வந்து ஒரு கூட்டணிக்கு ஒரு நல்ல அம்சமாக அமையாது. அதுபோக திரு எல் முருகன் முதல் திரு ஹச் ராஜா அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பிஜேபியுடைய பார்லிமெண்ட் போர்டு எலெக்ட் பண்ணுன்னு சொன்னது அது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது அதிமுகவிலிருந்து ஒருவர் அப்படின்னு இல்லை. ஹச் ராஜா சொன்னது, ஹச் ராஜா வந்து பார்லிமெண்ட் போர்டுங்கிறாரு. அப்படிங்கிறப்ப அதிமுக தொண்டன் துடிக்கிறான், என்னடா எப்படிடா இந்த இயக்கத்தை தலைவர் நடத்தினார், அம்மா நடத்தினார், எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் அம்மா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு காத்திருந்தாங்க. ஆனால் இந்த கட்சிக்கு இப்படியா, நம்ம ஒன்றா இருந்தால் அங்கனதான் எகேன் நம்ம ஒன்றா இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா? இதே நம்ம ஒன்றா ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் இபிஎஸ் ஒன்றா இருந்தப்போ இதே திரு அமித்ஷா அவர்கள் வந்து இங்கே வந்து அடையார் கேட் ஹோட்டலில் நம்மளை தேடி வந்து சந்திக்கலையா? லீலா பேலஸ் ஹோட்டலில் விரிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தலை. யார் தினகரனில் சேர்க்கணுன்னு, தினகரனையும் சேர்த்தாத்தான் ஆட்சி அமைக்க முடியும்னு பேச்சுவார்த்தை நடக்கல. நம்மளை தேடி வந்த காலம் போய் இன்றைக்கி இபிஎஸ் டெல்லிக்கு அவரை தேடி போய் ஏன்னா நான் தலைமை கழக கட்சி ஆஃபீஸை புது ஆஃபீஸை தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கார்கள் மாறி போய் அவரை போய் பார்த்தது விமர்சனங்களுக்குள்ளாரு. இப்படி அதிமுகவுடைய அந்த மகிமைன்னு இருக்கமில்ல, அதிமுகவுக்குள்ள உள்ள பேராண்மை எங்கே இழந்தோம்னா நாம் பிரிஞ்சு கிடக்கிறனால தான் நம்முடைய இழந்தோம். எனவே ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தோம்னா ஏன் ஹச் ராஜாவெல்லாம் பிஜேபியோட பார்லிமெண்ட் போட்டு தான் முதலமைச்சர் அறிவிக்கணும்னு சொல்கிறதப்ப நம்மளுக்கு உயிரே போகுது அப்படின்னு நல்லுள்ளம் படைத்த பொதுமக்களும் எங்களுடைய ஆதரவாளர்களும் வெகுஜனங்களும் சொல்ல புரியுதுங்களா? தொண்டன் வந்து துடிச்சு போகிறான். அதை விட என்னென்னா எல் முருகன் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் முருகன் அவர்களை இல்லைங்க எங்களுடைய பிஜேபி ஹைகமாண்டு தான் அறிவிக்கணும்னு அவர் சொல்கிறாரு. அதை விட எழுத்துப்பூர்வமான கேள்வி பதிலுக்கு விடையளித்த திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர் தான் வந்து இங்கே வந்து கூட்டணி பற்றியெல்லாம் பேசிட்டு போனவர். அவர் சொல்கிறாரு அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார் முதலமைச்சராக, கூட்டணி ஆட்சி அமையும், அதில் எங்களோட பங்கு இருக்கும், அதில் எங்களோட பங்கு இருக்கும்,
கூட்டணி ஆட்சி அமையும், கட்டாயம் அதில் எங்களுடைய முக்கிய பங்கு இருக்கும். முதலமைச்சர் யார் என்பது அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார்னு அவர் சொல்கிறப்ப இந்த நம்ம கட்டி காத்த வந்த அந்த பாரம்பரிய பெருமை எங்கே பறிபோனது என்றால் நமக்குள் பிரிவினை உருவானதால் பறிபோனது. நாம் அழைத்து பேசுகிற நிலை மாறி நம் அழைப்பிற்காக காத்திருந்த டெல்லி மேலிடம் இன்றைக்கு வந்து அங்கிருந்து they have started dictating terms to the main party, திராவிடியன் பார்ட்டி. இது போன்ற ஒரு திரும்ப திரும்ப சொல்றாங்க கூட்டணி ஆட்சின்னு அதிமுக மறுத்தாலும் எடப்பாடி மறுத்தாலும் யார் மறுத்தாலும் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட திரு இபிஎஸ் மறுத்திருக்காருங்க கூட்டணி, அதாவது என்டிஏ, அதாவது எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சின்னு அது வந்து வார்த்தை அவர் வந்து இலக்கியவாதி போல அருமையண்ணன் இபிஎஸ் அவர்கள் வந்து வார்த்தை விளையாட்டு பண்ணுகிறார். ஆனால் அது உண்மை கிடையாது. அவர் வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பேட்டிக்கு அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சராக வருவார், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் எங்களுடைய பங்கு இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. பிஜேபியுடைய பங்கும் கூட்டணி ஆட்சியில் நாங்களும் இடம் வருவோம்னு சொல்லி தெளிவாக சொன்ன முன்னாடி நம்ம பிதட்டி அதில் ஒன்றும் பயன் இல்லை. பாஜக அது புரியலையா? ஏற்கனவே கிரவுண்ட்ல எல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப திரும்ப நம்ம தேவையில்லாத பிரச்சனை கிளப்புறோமோன்னு பாஜக இல்லை. அப்படி இல்லைங்க, நம்ம வீக்காக இருக்கனால அவங்க வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி நாங்கள் தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிருவோம், எங்களுக்கு யார் துணையும் தேவைப்படாதுன்றாரு. இல்லை சார், அது நான் தான் சொல்கிறேன்ல, புதிதாக எந்த கட்சி உருவாக்குனா கூட நான் யாரையும் கொச்சைப்படுத்தி இல்லைங்க, விஜய்னு சொல்ல வரலங்க. எந்த ஏஆர்பி என்னவே வச்சுக்கோங்க, நானே ஒரு சூழலில் ஒரு கட்சி உருவாக்குனா கூட நிச்சயமா என் அமைப்பு ஆட்சி பிடிக்க இல்லைங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன், மற்றவங்கள சொன்னால் அது வந்து மரியாதை குறைவாக போயிருங்கிறதுக்காண்டி இப்படி வச்சுக்கோங்க. உங்களை நான் சொல்கிறேன், திரு ஜெகதீஷ் அவர்களே நாளைக்கு கட்சி ஆரம்பித்தா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்கள் தோழர்கள் என்ன ஒன்று, எங்கள் தலைவர் ஜெகதீஷ் ஆட்சி அமைப்பார், தனி பெரும்பான்மை ஆட்சி, அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுங்க காலத்தில். அது தொண்டர்களை உற்சாகப்படுத்தி செய்ய. ஆனால் ரியாலிட்டி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு ஃப்ரம் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆன் த கிரவுண்டு. சொல்ல புரியுதுங்களா? ஒன்று சேராமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்றீங்க. ஒன்று சேராமல் அதிமுகவிற்கு நிச்சயமாக வந்து ஆட்சி அமைப்பது என்பது எட்டாக்கனி தான். இட் வில் பி a cakewalk for DMK front to form the next government, to stage a comeback. இரண்டாவது, அதிமுக ஒன்றுபடவில்லை என்றால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தயவுசெய்து. நான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மிக தெளிவான கூட்டணி, உறுதியான கூட்டணி திமுக தலைமையில் நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும். அதிமுக ஒன்றுபடவில்லை என்றால், ஒன்றுபட்டால் we can put up a fair fight, strong fight we can present. நன்றி சார். எதை நோக்கி போகுதுன்னு பார்க்கலாம். உங்களோட பேசுனதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. Subscribe to One India and never miss an update. ஆடி சேலு வந்தாச்சுங்க, சொன்ன செல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? சொன்ன செல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? The Chennai Silks and ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.